மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மல் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கரி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான். அனைவருக்கும் வணக்கம். ஜெயந்தி சொன்ன மாதிரி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். திருடாத 50 வருஷம் விழாவுக்கு வந்தது அன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சேன். இன்னைக்கு மறுபடியும் அதே ஃபங்க்ஷனுக்காக எங்க வீட்டு பிள்ளைங்கிற ஒரு படப்பேர் மாறி உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு எவ்வளவோ பேசணுன்னு இருக்கு, ஆனால் நான் ரொம்ப பேசினா அழுதுருவேன், அதனால என்ன பாட்டிக்கிட்டோம். ஜெயந்தி சொன்னாங்க மக்கள் திலகம் இப்ப நம்ம மத்தியில இல்லைன்னு. அது ரொம்ப தப்பான விஷயம். அவர் எப்பவுமே இருப்பார் நம்ம மத்தியில. சகோதரி சரோஜா தேவியை பார்த்ததும் எனக்கு என்ன பேசணுன்னு கூட தெரியல. அவங்க அவ்வளோ நல்லவங்க. எனக்கு அறியாத வயசுல 15 வயசுல அந்த படத்துல நான் நடிக்க வந்தேன். அப்போ அவ்வளோ ஆதரவா அன்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்கள், மக்கள் திலகத்தின் மன்றம் எனக்கு கொடுத்த அன்பு ஆதரவு பார்த்தாலே, அதான் சொன்ன ரொம்ப நேரம் பேசினா அழுதுருவேன், நான் மன்னிச்சிடுங்க. ஜெய் ஹிந்த். நன்றி அம்மா, வணக்கம். ஏன்னா தலைவர் கூட தொழிலாளி திரைப்படத்தில் முதல்ல அறிமுகமாகி அந்த படத்தில் நீங்கள் நடிச்சீங்க. அடுத்து எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலையும் 2வது ராமு கதாபாத்திரத்திற்கு தாங்கள் கதாநாயகியாக இருந்தீர்கள். இப்பொழுது அடுத்து எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் கதாநாயகி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என எல்லோராலும் போற்றப்படும் மதிப்பிற்குரிய அம்மா சரோஜாதேவி அவர்கள் இப்பொழுது நம்முடைய சிறப்புரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்கள் வீட்டு பிள்ளை விழாவில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா உங்கள் எல்லோருக்கும், இங்கே மேடையில் இருக்கிற எல்லோருக்கும், இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணாங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் திலகத்தை பற்றி ஒவ்வொரு படத்திலையும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு ஆசை, ஆனால் டைம் போராது. அதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படம் 25 வீக்ஸ் ஆனப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு, அப்போது எல்லா படம் ஓடிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கு அத்தனை கலைஞர் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து போவோம். மதுரை போயிருந்தோம், திருச்சி போயிருந்தோம், கோயம்புத்தூர் போயிருந்தோம், திருநெல்வேலி போயிருந்தோம், கரூர் போயிருந்தோம், பாண்டிச்சேரி போயிருந்தோம், நிறைய எல்லா ஊருக்கும் போயிருந்தோம். அதில் ஒரு விஷயம் சொல்லணும். நான் மதுரையிலே அங்கே தியேட்டரில் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் இப்படி நிற்கிறோம். எதிரிலெல்லாம் இதே மாதிரி ஜனங்க நின்றுட்டு எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு என் கன்னத்தை கடிச்சிடுச்சு. அப்புறம் நான் ஓன்னு கற்றுட்டு, என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் எப்பவுமே ஒரு டாக்டர் வச்சுருப்பார். அவரோட சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு டாக்டர் சுப்பிரமணியம் அவரோட இருப்பார். அவர் எப்போ கூடவே வருவார். உடனே எம்ஜிஆர் சொன்னார், சருவுக்கு என்னமோ
பல்லு விழுந்துடுச்சு என்னமோ கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஓன அழ ஆரம்பிச்சிட்டேன். உடனே அவர் வந்து பார்த்து, இல்லை அந்த பொண்ணு மெதுவாக தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அழ ஆரம்பித்த உடனே எம்என் நம்பியார் வந்திருந்தார். ஐயோ அந்த பொண்ணு என்னையாவது கடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, போய் சரோஜினி போய் முத்தம் கொடுத்துடுச்சு, அது அந்த பொண்ணை கூப்பிடுங்க என்ன கடிக்கிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி சொன்னாருன்னா நான் சிரிக்கிட்டோம், இந்த வழியை மறக்கட்டோன்னு சொல்லிட்டு எம்என் ராஜா எப்படி இவர் எம்என் நம்பியார் சொன்னார். இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நான் இதுக்கு சொல்கிறேன், இந்த காலத்து ஜனங்களுக்கு என் அன்பு தெய்வம் எம்ஜிஆரை பற்றி நிறைய தெரியாது, சும்மா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே தவிர உண்மையான எத்தனை விஷயங்கள் அவரை பற்றி இருக்குன்னா அது ராமாயண மகாபாரத்தை விட நாங்கள் எழுதலாம். அந்த அளவுக்கு அவருடைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டன் ஸ்டுடியோன்னு இருந்தது, அங்கே ஒரு நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு சந்தை மாதிரி வைப்பாங்க. பழக்கடை, ஸ்வீட்டு, அப்புறம் புடவை கடை எல்லாம் வைப்பாங்க. அப்புறம் போட்டியெல்லாம் வைப்பாங்க. சாவித்ரி அம்மா இந்த ஸ்பூனில் எலுமிச்சை பழம் வச்சுக்கிட்டு ஓடணும், ஓடிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க. அப்புறம் ரன்னிங் ரேஸ் பண்ணும்போது சாவித்ரி அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும். எனக்கு ரொம்ப கூச்சம், நான் போக மாட்டேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு கடையே அந்த ஏன் வச்சாங்கன்னா நாங்கள் எல்லாம் கடைகள்லாம் போக முடியாது, அப்புறம் ஒருத்தர் மீட் பண்ணிட்டோம் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்படி போயிட்டே இருந்தேன். உம்முடி ஆரங்க கடை வச்சுருந்தார். அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நெக்லஸ் இருந்தது. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு அந்த நெக்லஸ், எனக்கு வேணும்னு. இல்லைம்மா சாவித்திரம்மா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, கொடுக்க முடியாது. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைம்மா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களும் வேணும்னா ஆர்டர் கொடுங்க, பண்ணி கொடுங்க. எனக்கு ஆர்டரில் வேண்டாம், நான் உடனே வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாய் காத்தானே படம் 100வது நாள் நம்ம நாகரெட்டியார் சார் தான் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாரு. அப்புறம் சரோதேவின்னு கூப்பிட்டாங்க. நான் ஸ்டேஜுக்கு போனேன். அசோகன் போனார், அவர் மோதிரம் கொடுத்தாங்க, ஒருத்தர் வாட்ச் கொடுத்தாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு அப்பல். இப்போ இந்த காலத்து மாதிரி எல்லாம் இல்லை, அப்போ பரிசெல்லாம் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரெட்டு பாக்ஸ் ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு, நம்ம நாகிரெட்டியார் கொடுத்தாரு. வாங்கிட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த படத்தை. அப்புறம் நான் கீழே வந்து என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தேன், இந்த நெக்லஸ் இருந்தது. எப்படின்னா அவரு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. நான் நெக்லஸ் கேட்டது, அவங்க இல்லைன்னு சொன்னது. நான் அப்படி ரொம்ப டல்லானது எல்லாம் பார்த்துருக்காரு. தேவரண்ணாவை கூப்பிட்டு, பாவம் சரு அவள் ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால நம்ம வந்து எல்லாருக்கும் எதை கொடுக்கும்போது அவள் ஆசைப்பட்டதை நாம் வந்து உம்முடைய அவளை ஆர்டர் கொடுத்து பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து அந்த 100வது நாளுக்கு அவளுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த நெக்லஸுக்கு இத்தனை ஸ்டோரி. ஆனால் என் அன்பு தெய்வம் இல்லைன்னாலும் இங்கே இருக்கார். நான் அதுக்காக தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்காக இதை வந்து போட்டுட்டு வந்தேன். அது வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தெய்வம். இன்னைக்கு நான் திங்கிற சோறு அவர் கொடுத்தது. இந்த தமிழ் மக்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆரை யாரும் மறக்க முடியாது. என்னை பொறுத்த வரல எம்ஜிஆர் என்னோட தான் இருக்காரு. நான் அவரை ஏதாவது வேண்டிக்கிட்டேன்னா நடக்கும். நான் சாதாரணமாக இப்போ எல்லாம்
நிறைய நகை போடுறதில்லை, நிறைய இது இல்லை, எல்லாம் போட்டு எல்லா பிக்சரில் நான் போடாத நகைகள் எல்லாம் முடிஞ்சு போன ஒரு இது. அதனால நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் இந்த நெக்லஸ் போட்டுட்டு வந்தேன். இந்த மாதிரி எத்தனை கதைன்னா ஒவ்வொரு படத்தில் நடந்திருக்கிற விஷயங்களை நான் சொல்லிகிட்டே போகலாம். என் அன்பு தெய்வத்தை பற்றி. அப்புறம் இது அன்பேவாவில் நாங்கள் ஸ்கேட்டிங் பண்ணுவோம். அந்த ஸ்கேட்டிங் வருது இதில் சிம்லாவில். ஐயோ குளிர் நல்லா இங்கே ஏறி போச்சு. எனக்கு குளிருது குளிருது குளிருதுன்னு சொன்ன உடனே பாவம் உடனே சொல்லிட்டு பாலை வரவழைச்சி எனக்கு பாலை கொடுத்தாரு. இந்த மாதிரி எத்தனை விஷயம் நான் விழும்போதெல்லாம் பாவம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்புறம் முதல்ல அவர் விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்னை விழ வைப்பார். இந்த மாதிரி அது சொல்லவே முடியாது. நீங்கள் அன்பவா படம் இப்போ தான் காமிச்சாங்க. அதில் ஊட்டியில் ரொம்ப குளிர், இப்போ மாதிரி இல்லை. அப்போல்லாம் ரொம்ப பயங்கர குளிர், இத்தனை பப்ளிக்கெல்லாம் இருக்காது. 2 மணிக்கே நம்மளை எழுப்பி விட்டுடுவாங்க. மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு மிஸ்ட் வரணும், அதை பார்க்குறதுக்காக போவோம். அங்கே நான் போய் உட்காந்து ரொம்ப குளிர். எனக்கு ரொம்ப இவர் எம்ஜிஆர் காஃபி டீ சாப்பிட மாட்டார், அதே மாதிரி நானும் காஃபி டீ சாப்பிட மாட்டேன். அப்போது என் கூட நடித்த ஒரு நடிகை கிட்ட சொன்னேன், ஐயோ எனக்கு குளிருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு இது கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க, உடனே உங்களுக்கு குளிரெல்லாம் போயிடும். ஐயோ கொடுங்களே, ரொம்ப குளிருதுனால தாங்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பின்னாடி இருந்து எம்ஜிஆர் கவனிக்கிறார். உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டாரு, ஏதோ பேசினார். இந்த பொண்ணு சும்மா ஆயிடுச்சு. நான் அவளை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ கொடுக்கவே இல்லை, எனக்கு குளிருது, சீக்கிரம் கொடுன்னு. ஐயோ அங்கே பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு. எனக்கு கோவம் வந்தது. நேராக எம்ஜிஆர் கிட்ட போனேன். நீங்கள் எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு இருந்தாவா, கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க? எனக்கோ குளிர், நீங்கள் பேண்ட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்துட்டீங்க, நாங்களும் ஒரு புடவை ஒரு ப்ளவுஸு, எங்களுக்கு எவ்வளோ குளிர் இருக்கோம் அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் கோவமே வரல. நான் சொன்னேன், நீங்கள் சிரிச்சுட்டே இருக்காருங்க, எனக்கு குளிருது அப்படின்னு. கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சபாபதினு ஒரு பையன் இருந்தான். அவனை இப்படி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உடனே இப்படி பார்த்தார் அந்த பையன். அந்த பையன் உடனே புரிஞ்சுக்கிட்டா. இவ்வளோ பெரிய கிளாஸ்ல பால் சர்க்கரையில் போட்டு சூடு சூடாக கொண்டு வந்து இதை குடி, குளிரெல்லாம் போகும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஏன் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்கள வேண்டான்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன், என் மேலே எவ்வளோ அக்கறைன்னா அவருக்கு. அவ்வளோ நல்லா என்ன அவர் ஷூட்டிங்கில் என்ன அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாரு. என்னுடைய கால் ஷீட்டுக்கெல்லாம் சொல்லுவார், முதல்ல சரோடைய ஷார்ட்டை எடுத்துருங்க, என்னது அப்புறம் எடுங்க, அவளை 4 பாஷையில் ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அப்புறம் அந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்காரு, ஏய் நீ என்ன சரோஜாவை போயிட்டு நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, அவங்க அம்மா ருத்ரமாவுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை பீஸாக பண்ணிட்டு ஊருக்கு பேக் பண்ணிடுவாங்க, இன்னொரு தடவை அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் என்றைக்குமே அவர் கோச்சுக்கிட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால அவரை நீங்கள் யாருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. அவர் என்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு, இருப்பார், இருந்துக்கிட்டே இருப்பார். வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க.